ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி பாயிண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 11th முதல் இயல் தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு இயலாக பார்க்கலாம். முதல் இயலில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா யுகத்தின் பாடல், சு. வெல்வரத்தினம், பேச்சு மொழியும் கவிதை மொழியும், இந்திரன், நன்னூல் பாயிரம், பவணந்தி முனிவர், 6ஆம் திணை அ. முத்துலிங்கம், மொழி முதல் மற்றும் இறுதி எழுத்துக்கள், இதெல்லாம் தான் இருக்குது இந்த முதல் இயலில். யுகத்தின் பாடலை பொறுத்த வரைக்கும் ஒரு பாயிண்ட்ஸு, அதை நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் அப்படின்னா, ஒரு இனத்தின் மையப்புள்ளியாக விளங்குவது மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுதான் நம்மளுடைய இருப்பின் அடையாளம், வந்து நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் வந்து மொழி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த பாடல் பார்த்துடலாம். என் நம்மை ஒற்றி எடுத்த நெற்றிமண் அழகே, வழி வழி நினதடி தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் வியர்த்தவர்க்கெல்லாம் நிறைமணி தந்தவளே, உனக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடத்தான் வேண்டும். காற்றில் ஏறி கனைகடலை நெருப்பாற்றை மலை முகடுகளை கடந்து செல் என சொல்லும் ஒரு பாடலை, கபாடபுரங்களை காவு கொண்ட பின்னும் காலத்தால் சாகாத தொல் கனிமங்களின் உரமெல்லாம் சேர பாடத்தான் வேண்டும். ஏடு தொடக்கி வைத்து என் நம்மை மண்ணிலே தீட்டி தீட்டி எழுதுவித்த விரல் முனையை தீயிலே தோய்த்து திசைகளின் சுவரெல்லாம் எழுதத்தான் வேண்டும். எழுகின்ற யுகத்தின் ஒரு பாடலை, அதாவது யுகத்தின் பாடல் அப்படின்ற இந்த பாட்டை எழுதினது யார் அப்படின்னா சு. வில்வரத்தினம். சு. வில்வரத்தினம். ஓகே, புது கவிதை அப்படின்னா என்ன அப்படின்னா, நார்மலாக ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தது மரபு கவிதைக்கு, அதை பிரேக் பண்ணி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எழுதப்பட்டது அப்படிங்கிறது தான் வந்து புது கவிதை. இவங்க கொடுத்துருக்க விளக்கத்தை பார்த்துடலாம். மரபு சார்ந்த செயல்களின் கட்டுப்பாடுகளிலிருந்து தன்னை விடுவித்து கொண்ட கவிதைகளை புது கவிதைன்னு சொல்கிறாங்க. படிப்போர் ஆழ் மனதில் புது கவிதைகள் ஏற்படுத்தும் தாக்கமே முதன்மையானது. விரிவடையும் பன்முக தன்மை கொண்டது. வெளியவரும் தம் உணர்ச்சிகளை கவிதை வாயிலாக வெளிப்படுத்தும் வாய்ப்பை தந்தது புது கவிதை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, ஆத்தர் பற்றி பார்த்துடலாம். சு. வில்வரத்தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள புங்குடுதீவில் பிறந்தவர். இவருடைய கவிதைகள் மொத்தமாக உயிர்த்தெழும் காலத்துக்காக என்ற தலைப்பில் 2001 தொகுக்கப்பட்டது. இவர் கவிதைகள் இயற்றுவது மட்டும் இல்லாமல் சிறப்பாக பாடும் திறனும் கொண்டவர். வில்வரத்தினத்தின் 2 கவிதைகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகள் கொடுவா, அதெல்லாம் தேவையில்லை. இப்போ இதில் பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தா, யுகத்தின் பாடல் எழுதினது வில்வரத்தினம். உயிர்த்தெழும் காலத்துக்காக என்ற தலைப்பு 2001 தொகுக்கப்பட்டது அவருடைய கவிதை தொகுப்பு. இது ரொம்ப முக்கியமானது. தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேரில்லாத மரம், கூடில்லாத பறவை, சொன்னது யாருன்னா ரசூல் கம்சதேவ். இது ரொம்ப 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 முக்கியமானது. அடுத்தது உயிர்ப்புன்ற தலைப்பில், என் புன்னகையை கூட மொழிபெயர்க்க முடியாத அந்நிய தேசத்தில் எனக்கு நானே அகதியானேன். உணர்வுகளை சொல்ல முடியாமலும் உதற முடியாமலும் குரலற்று கிடந்தேன். என் காயத்தை வருடி சென்றது மின்னலென கடந்த தாய்மொழியின் அமுதிசை. துள்ளி உயிர் தெழுந்தேன் பரவச வெளியில் நானும் ஒரு பறவையானேன் அப்படின்னு உயிர்ப்புன்ற தலைப்பில் இந்த லைன்ஸ் இருக்குதுன்னு ஜஸ்ட் பார்த்துங்க. அதில் ஒன்றும் முக்கியமானதில்லை. ஸோ இப்போ யுகத்தின் பாடலை பொறுத்த வரைக்கும் முக்கியமானதுன்னு பார்த்தா, மொழி மனித இனத்தின் ஆடி அடையாளம்னு சொல்லிட்டோம். மையப்புள்ளியாக விளங்குறது மொழின்னு சொல்லிட்டோம். அப்புறம் அந்த பாடல் வரிகள் பார்த்துங்க. இதை எழுதினது சு. வில்வரத்தினம். இவர் பிறந்தது எங்கன்னா யாழ்ப்பாணம் புங்குடுதீவில். இவருடைய கவிதைகள் உயிர்த்தெழும் காலத்துக்கான தலைப்பில் 2001 தொகுக்கப்பட்டது. தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேறில்லாத மரம், கூடில்லாத பறவைன்னு சொன்னது ரசூல் கம்சதேவ். அவ்வளோதான். அப்புறம் உயிர்ப்புன்ற தலைப்பில் அந்த இது